Hello friends, welcome to Vijay Arts, and this is the day 2 of 31 days challenge of the watercolor month. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் ரேஷியோ. ஸோ திஸ் இஸ் த டாபிக். அதற்கு நமக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தேவையான பொருள் வாட்டர், then we need the watercolor book that we have, and இன்றைக்கி நான் சேம் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் Persian blue and I'm going to use only one brush today. ஸோ இது வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் ரேஷியோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரும் கலரும் மிக்ஸ் பண்ணுற அந்த ரேஷியோவோட நமக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ரவுண்ட் ப்ரஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலட். ஸோ இன்றைக்கி ஐ ஹாவ் திஸ் பிக் ஒன் விச் ஐ யூஸ் ஃபார் acrylic painting. ஸோ அது கொஞ்சம் இந்த சைட் கொஞ்சம் மதியாக இருக்குது, பட் ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் சைட். That's it that we require for today's topic. Okay, let's get into the video. Persian blue. ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்குறதுல வந்து நம்மளுக்கு ஒரு 5 வெரைட்டிஸ் இருக்குது வாட்டர் கலர் ரேஷியோவில். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த Persian blue நான் கொஞ்சமாக இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் giving me directly from the tube. Same thing, artist Camel brand வந்து artist watercolor tube. Okay, அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே எல்லாருக்கும் டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா கேட்டால் என்ன சொல்லுங்கன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீயை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு காஃபி, அதுக்கப்புறம் மில்க், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீம், லாஸ்ட் ஒன் இஸ் பட்டர். கேன் ஹாவ் இட் ஹியர். ஓகே, ஸோ இதுதான் அந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் கலர் ரேஷியோஸ். ஓகே, டீ, காஃபி, மில்க், க்ரீம், பட்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டீன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட வாட்டர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த கலரில் நான் கொஞ்சமாக இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து அதிகமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, மீன்ஸ் அழகாக அப்படி ஃப்ளோ ஆகும் ஸ்மூத்தாக. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ரேஷியோ இஸ் கால்ட் டீ. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாட்டர் கலரில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் கலர் வர்றதுக்கு we used to add the white colors. பட் ஆனால் வாட்டர் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கலர் வந்து கம்மியாகும். ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம நிறைய தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கலர் வச்சுருக்கோம் அப்படின்னா that is called tea. ஸோ that ratio is called tea. வாட்டர் கலர் ரேஷியோவில் இதுதான் நம்ம டீன்னு சொல்லுவோம். ஓகே, காஃபி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக, மீன்ஸ் ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ முன்னாடியோட இது ஃப்ளோ ஆகும், பட் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளோனஸ் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் காஃபி. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து காஃபி. ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் கலர் ரேஷியோக்கு பேர் காஃபி.
நெக்ஸ்ட்டு மில்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மில்க்கோட திக்னஸ் நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? ஃபிங்கரை வந்து மில்கில் டிப் பண்ணி பார்த்து அது கையில் ஒட்டுதா இல்லையான்னு பார்த்து டெஸ்ட் பண்ண முடியாது. சேம் கைண்ட் ஆஃப் திங். ஸோ டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மில்கில். ஸோ அந்த மாதிரி ரேஷியோ தான் இது. ஸோ காஃபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ரேஷியோ வரும். இப்போ மில்க்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இதில் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பெயிண்டில். ஓகே, and I'm adding same amount of water here. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் மில்க். ஓகே, ஸோ இது நம்ம ஒரே கலர் தான், பட் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த வேரியன்ஸ் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு பெயிண்ட் இன் த ஃபியூச்சர். ஒரு கலரும் நம்ம எப்படி தான் கிரேடியன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம். க்ரீம் இஸ் நத்திங் பட் இப்போது நம்ம வாட்டர் வந்து இதில் ஈக்குவலாக ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஈக்குவலாக ஆட் பண்ணாமல் இதை வந்து டைரெக்டாக நான் அதை கொஞ்சம் அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு தேவை. ஸோ இதில் இன்னும் ஜாஸ்தியாக நம்ம வந்து கலர் மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கலர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் க்ரீம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் டார்க் வேல்யூ தரும் நமக்கு. ஓகே, ஸோ டீ, காஃபி, மில்க், க்ரீம். லாஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டிங் விச் இஸ் பட்டர். இது நம்ம வந்து ப்ரஷ்ஷு ஃபுல்லாக ட்ரையாக இருக்கணும். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் வாஷிங் இட் கம்ப்ளீட்லி அண்ட் ஐ எம் ஸ்பாஞ்சில் வந்து நான் ஃபுல்லாக டிப் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிறேன். ஓகே, பட்டர் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்டர் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக வாட்டரை வந்து ட்ரை பண்ணிட்டேன் ப்ரஷ்ஷில் வந்து யூஸிங் தி ஸ்பாஞ்ச். நம்ம டேரெக்டாக டியூப்லேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் பட்டர். ஸோ இது நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி we don't use it much in the painting. ஸோ இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் இஸ் பட்டர். நம்மளுக்கு அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது, ஹெவியாக இருக்கும், ஃப்ளோ இருக்காது அதில். ஸோ இதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கலரில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேரியன்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு இப்போயே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ மற்ற அர்க்லிக்கோ இல்லை ஆயில் பெயிண்டிங் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒயிட் கலர் ஆட் பண்ணி தான் நம்மளை அந்த கிரேடியன்ட் எடுத்துகிட்டு வரும். பட் வாட்டர் கலர் பொறுத்தவரையும் நீங்கள் ஒவ்வொரு கலரும் மீன்ஸ் இப்போ இதுதான் ஒரிஜினல் கலர் ஆக்சுவலாக பர்ஷியன் ப்ளூ. இதோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ண அதோட வேல்யூ நமக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் கால் வாட்டர் கலர் ரேஷியோ. இதில் 5 டிஃப்ரெண்ட் திங்: டீ, காஃபி, மில்க், க்ரீம், பட்டர். ஸோ திஸ் இஸ் ஈஸி டு ரிமெம்பர். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட் மீன்ஸ் வாஷஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாஷஸ் வந்து நேற்று கவர் பண்ணியிருந்தேன் day 1. If you have not seen that video, please go and watch it. And this is day 2 of the challenge, and hoping to meet you for day 3 challenge. Thank you. Bye bye.